ஹலோ டார்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபா டீமன் ஒமேகா ஏஞ்சலோட 5th பார்ட், அதாவது நம்ம ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சனிக்கிழமை வந்து வீடியோக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில இடங்களில் சொதப்பியும் வச்சுருப்பேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. சரி, ஓகேடா, வளன்னு பேசாமல் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவிக்கான அப்டேட்லாம் அதில் தான் வரும். அண்ட் நம்ம சின்ன ரீகப் மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம ஜேகே வந்து நம்ம ஜெய் ஹோப்புக்கும் ஜெனுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம டெய்யும் ஜிமினி விடுவிச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பம் சுகாவும் அங்கே வந்திருப்பாங்க. 2 பேரும் வந்துட்டு என்ன ஜேகே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜின்னு ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்க பிரதர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே அனுப்பிடாது. அதாவது நம்ம ஜெய் ஹோப்பு ஜிமின் இவங்க 3 பேர்த்தையுமே உள்ளே அனுப்பிக்கிட்டு நம்ம ஜின்னு மட்டும் அப்படியே நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் பின் பண்ணியிருந்தா அந்த பின்னை எடுத்திருப்பாரு. அப்படியே டீமனாக தெரிஞ்சிட்டு இருந்த நம்ம ஜின்னு வந்து அப்படியே ஏஞ்சலாக மாதிரி தெரிகிறாரு. இதை பார்த்த உடனே நம்ம வந்து செம ஷாக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, நான் உன்னை லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு, என் தம்பியை விடுவிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அண்ட் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். வாங்கடா, அது வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போது நம்ம வந்து அதை ஷாக்காக பார்த்துக்கிட்டு அப்படியே அவர் கண்ணில் வந்து அப்படியே ஒரு ட்ராப்ஸ் கண்ணீர் அப்படி வருது. இப்போ அப்படியே அதை சுகா பார்த்துட்டு, நீ எதுக்குன்னா இப்படி கவலைப்படுற, அவன் போனால் போட்டு நான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், எதுக்கடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து நம்ம ஜெய்கியை திட்டுறாரு. ஜெய்கி எங்கேயாவது பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கி வந்து அங்கேருந்து போகிறாரு. இப்போ அப்படியே சுகா திரும்பி பார்த்துட்டு, டேய் என்னடா, இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அங்கேருந்து போயிடுறான். நம்ம யோன்ஜின்மே அவன் பின்னாடி அப்படியே ஓடுவான். இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு, சரிண்ணா என்ன பண்ணுறது, அப்பா திட்டுவார்ல, சரிவா அப்பாக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் அந்த இடத்துலையே நீல் டவுன் பண்ணி நம்ம வந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, டே அண்ணா என்னண்ணா ஆச்சு, எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ணுற, போனால் போட்டு விடு அப்படின்னு சொன்னாடனே இப்போ ஒரு சில விஷயம்லாம் நம்ம சுகா கிட்ட நம்ம சொல்கிறான். என்ன இப்படிலாம் பண்ணியா, உண்மையாக லவ் பண்ணண்டா அப்படின்னு சொன்னேண்ணே. அண்ணா ஃபீல் பண்ணாதடா, இதை பார்க்கலாம்டா, கஷ்டமாக இருக்குடா, அப்போது நான் மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன்ல, அப்போ அவன் என்ன உண்மையிட்ட லவ் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே. அண்ணா அது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே போயிடுறான். இப்போ நம்ம சுகாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இந்த சைடு போய் நம்ம ஜெய்கே சமாதானப்படுத்தவா, இல்லை அந்த சைடு போய் நம்ம சமாதானப்படுத்தவா, நம்ம சுகாவுக்கு சுத்தமாக தெரில. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவன் போனால் அப்படியே யோன்ஜின் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே நேராக யோன்ஜின் கிட்டே போயிட்டு, யோன்ஜின் என்ன அது, நீ ஜேகே பத்திரமா பார்த்துக்கோ, நான் நான் பார்த்துக்குறேன், ஏன் அண்ணாவுக்கு என்னாச்சான் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம யோன்ஜின்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் சொல்லலை, இப்படி சின்சியராக லவ் பண்ணார்ல, அது போகணுன்னா அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வச்சுல. இப்போ அப்படியே யோன்ஜின் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போவாது நம்ம ஜேகே அண்ணனோட ஃபீலிங்ஸ் அது புரியுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஏன்னா அப்போ அண்ணா ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களா, அப்போ ஜேகே அண்ணா இந்த 2 மாதம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு, அதை யாராவது யோசிச்சிங்களா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே இல்லையா அப்போ அப்படின்னு சொன்னோன்னே. டே என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது, அவன் கஷ்டப்பட்டுருக்குறான்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. டே யோன்ஜின் அட போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே டல்லாக போகிறான். இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் டல்லாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே யோசிச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ அப்படியே அங்கே அப்படியே ரூமுக்குள்ளே போனால் நம்ம தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ இந்த விஷயத்த எல்லாமே சுகா சொல்லியிருப்பான். அதாவது இவங்க லவ் பண்ண விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான். இப்படி ஏஞ்சல்ஸை வந்து அவங்க பிரதர்ஸ் யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல், அவங்க ஏஞ்சல்ஸை காணும் அப்படிங்கிற மாதிரி போய் நம்ம சுகா சொன்னானே. அதான் நம்மளுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்போவுமே அதை லேஸாக ஃப்ரீயாக விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம சுகா அப்படியே ஆரம்போட ரூமுக்கு போகிறான். பட் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். டே அண்ணா துறடா அப்படின்னு சொன்னான். அவன் ஓப்பனே பண்ண மாட்டேங்கான். அதே மாதிரி அவன் அரசபைக்குமே போக மாட்டேங்கிறான். இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு, டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு, அவன் ஏன்டா வர மாட்டேங்கிறான், அது அது ஒன்றும் இல்லைப்பா, முந்தியாவது நம்ம ஜேகே ரூம் மட்டும் வெளியே வராமல் இருந்தான், இப்போ கூட அவனை அடிக்கடி இங்கேயாவது வச்சு பார்க்குறேன், ஆனால் இப்போ சுத்தம் அப்படின்னு சொன்னானே. நான் பார்த்தே ஒரு நாள் ஆச்சு. அது அப்பா என்னடா நடக்குது
குத்துதீங்க. அது இல்லைப்பா, ஜேகேக்கு உடம்பு சரியில்லாததுனால அவன் உள்ளேயே அடைஞ்சிருந்தான். இப்போ ஜேகே உடனே ஆரம் குத்திக்கிருச்சு, வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அவங்க அம்மா வந்து நின்றுட்டு, என்ன நோய் விட்டா தொத்திக்கிச்சு, அது என்ன பிரேக்கப் நோய் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா இல்லைம்மா, அது இது 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 வந்து அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ஜின்னை பார்த்து ஒரு நாள் ஆச்சு. என்னாச்சு ஜின்னுக்கு? ஜின்னு தானே, அவன் தானே பெரிய வினையாக பிடிச்சி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னானே. என்னடா இதுவாக இருந்தாலும் வாய் திறந்து சொல்கிறோம், வாய்க்குள்ளேயே பேசினேன்னு எப்படிடா எங்களுக்கு புரியும்? அது அப்பா, அது வந்து என்ன சொல்ல சமாளிக்கிறது, ஒருவேளை ஆரம் இங்கேருந்து எங்கேயோ இது எந்திரிச்சு ஓடிட்டான்னு சொல்லிட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை அப்படியே மேலே அப்படியே வச்சு வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு பெரிய நோய் தொத்திக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டே கட்டையா இங்கே வாடா அப்படின்னு சொன்னோன்னே. என்னப்பா என்ன அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்ன வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜேகே வெளியே கூட்டிகிட்டோம், அவன் ரூமுக்குள்ளேயே இருக்கிறது பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அதனால ஜேகே அண்ணன் தான் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். 6 மணி நேரம் வெளியே கூட்டுறோன்னா அது சுகா அண்ணன் பொறுப்பு, நீங்கள் சுகா அண்ணனையே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம யோசிச்சு அவன் பாட்டுக்கு போகிறான். டே வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னப்பா ஆரம்பிக்க என்னாச்சு சொல்லு, நீ தான் கரெக்டாக சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். அதை நீங்கள் ஒன்று வளர்த்து வச்சுருக்கீங்களே சின்ட்டுன்னு ஒருத்தன், அவன்கிட்ட பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொன்னேன்னே. கரெக்டு, சின்ட்டு எங்கே அப்படின்னு சொன்னேன்னே. வணக்கம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சின்ட்டு வரான். இப்போ அப்படியே சின்ட்டுவை பார்த்துட்டு, ஆமாம் ஆரம்பி அப்படி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அந்த சின்ட்டு வந்து நம்ம சுகாவை பார்க்குது. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு, ஏதாவது சொன்னோம் போல ஒட்ட நொறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாய்க்குள்ள முணங்குறான். என்ன சொன்னேன், அது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொன்னேன்னே. சின்ட்டு நீ மட்டும் உண்மையை சொல்கிற, நான் ஒட்ட நறுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, தம்பி வாயை மூடுறேன் அதப்பா, அவன் வந்து ஒரு பைத்தியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடி அப்படி தரத்தரம் எழுதிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜேகே அண்ணனை மட்டும் பாடாப்படுத்துனீங்களே, நான் பழி வாங்குவேன், அண்ணனை கஷ்டப்படுத்துனீங்களே நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, எனக்கு பிரச்சனை தான், என்ன தைரியம் இருந்ததுன்னா ஜேகே அண்ணாவை 2 மாதமாக அள வச்சுருப்பீங்க, ஏன் ஒரு நாள் உங்களால் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அது உங்கள் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா. என்னடா தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே அவங்க அப்பா கூட்டுற வந்து தனியாக போகிறான். அவன் வந்து அப்படியே நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். ஏன்டா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, என்னப்பா சொல்கிறீங்க? பின்ன ஜேகே அந்த பையனை லவ் பண்ணான், எங்களால் சொல்ல முடியலை, சொல்லலான்னு வரக்கூடிய சரி அவனை பார்த்தா அவன் நல்ல பையனாக இருந்தால் உங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா அவன் ஒரு ஏஞ்சலாக இருந்தான். அண்ணனுக்கும் என்ன பண்ணன்னு தெரில, அண்ணனும் கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி ஓகே, அவன் அரசனானதுக்கப்புறம் அவனையும் சேர்த்து வைக்கலான்னு அண்ணன் பிளான் பண்ணியிருந்தான். ஆனால் அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். அதுக்கு முன்னாடி ஜின்னோட லவ்வில் விழுந்துட்டானா? விழுந்துட்டான். கடைசியில் பார்த்தா அவனும் ஒரு ஏஞ்சலாக இருந்திருக்கான். இப்போ அண்ணன் கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கான். என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலை. கஷ்டப்படட்டும், ஜேகே 2 மாதம் கஷ்டப்படுத்தினோம்ல, 2 நாள் கஷ்டத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அங்கிறது போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னடா இவர், ஆனால் ஒன்று ஆரம்பம் நம்மள யாருக்குமே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து சுகா அப்படியே போகிறான். இப்போ இதெல்லாமே அவங்க அம்மாவும் கேட்டிருப்பாங்க. இப்போ கேட்டுக்கிட்டு, என் பசங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஆனால் இந்த மனுஷன் கஷ்டப்படட்டுன்னு போகிறாரா, இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் பார்க்குறது. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இவங்க 3-4 பேருமே வந்திருப்பாங்க. வந்தோடனே அவங்க அப்பா கிட்டே கூட்டிகிட்டு போன உடனே, ஜின் நல்ல வேலை பண்ணியிருக்க, நான் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் உன்னை வந்து முடிச்சு ட்ரெவலாக வைக்கணும், அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்க முடிச்சு நம்ம ஜின்னுமே ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. ரொம்ப அவனுக்கு கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அழுக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே அவன் ரூமுக்குள்ளே வந்துட்டு, என்னமோ நான் தெரியாமல் அவனை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு எப்படியும் மனசை கல்லாக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னால் ஒன்று மறக்கவே முடியலை ஆரம். எப்படி ஒன்று மறக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், நான் மறக்கக்கூடிய வேலையை நான் பண்ணி வைக்கலை. விதியில் என்ன இருக்கோ அது இப்படி நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டல்லாக இருக்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஜிமின் வந்து நார்மலாக இருப்பான்.
பட் நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறான். அவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. என்னதான் அவன் ஜேகேக்க கண்ணு முன்னாடி வச்சு எனக்கு ஒன்று பிடிக்கல, என் மூஞ்சில் முழிச்சிடாத, நீ மூஞ்சிக்கு முன்னாடி வந்தானா செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம ஜேகே கிட்ட நம்ம சொல்லியிருந்தாலும் நம்ம வியால் நம்ம ஜேகே மறக்கவே முடியலை. அவன் அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே படுத்துருக்குறான். நம்ம ஹோப்புமே நார்மலாக இருப்பார். பட் அவனுக்கு வந்து டீமன்ஸ் வேர்ல்டில் இருக்கும் பட்சத்தில் எதுவுமே தெரில. பட் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு என்னன்னு தெரில, யோஞ்சினோட ஞாபகமாகவே அவனுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே, இது ஜஸ்ட்டு அஃபெக்ஷன் தான், நம்மளுக்கு இது லவ்வெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோப் வந்து அது கொஞ்சம் லேஸ் எடுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் 2 டேஸ் கிட்ட போகுது. நம்ம என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் கொஞ்சம் நார்மலாக இருப்பான். பட் இருந்தாலும் அவன் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினுக்கு அது தெரியுது, அவன் ரொம்ப டல்லாக இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ அவன் பக்கத்தில் போய் அப்படி கொஞ்சம் சமாதானம்லாம் படுத்திகிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சமாதானம்லாம் படுத்திக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம டேயெல்லாம் மறக்க முடியலை. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அப்படியே ஒரு மரத்து மூட்டிலேருந்து நம்ம இப்படி பார்த்துட்ருக்குறான். இப்போ நம்ம ஜிமினும் அப்படியே பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்திருக்கான். இப்போ திடீர்னு என்னன்னு தெரில, நம்ம தேய்க்கு வந்து வாமிட்டாக வருது. அவன் என்ன பண்ணுறான்னா ஓடி போய் அப்படி வாமிட்லாம் பண்ணுறான். அப்படி நம்ம ஜிமின் அப்படி திரும்பி பார்த்துட்டு, டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அப்படி கொஞ்சம் தடவி கொடுக்குறான். இப்போ அவன் நிமிர்ந்து பார்த்துட்டேன், என்னாச்சுடா? எனக்கு என்னன்னு தெரிலண்ணா, எனக்கு வாந்தியாக வருது அப்படின்னு சொன்னானே. டே தம்பி என்னை பாடுறா அப்படின்னு சொன்னானே. எனக்கு முடியலை, எனக்கு தலையெல்லாம் கறங்கிட்டு ஒரு மாதிரி வாமிட் வருதுண்ணா. டேய் இல்லை எனக்கு புரியலை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் ரூமில் போய் படுக்கவா அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க உண்டு. அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்ம ஜிமின் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, பாட்டி சொல்லு பேராண்டி. பாட்டி என் தம்பி என்னன்னு தெரில, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் தலை வர ரொம்ப கறங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் இவனை கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னேண்ணா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்க வச்சுட்டு அப்படியே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். அதுவும் அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ப்பா, அவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு, என்னடா பண்ணி வச்சுருக்குற அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா அதுங்கிற மாதிரி அவன் அப்படி தயங்குறான். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, இவன் குழந்தை உண்டாயி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஷாக்கு தூக்கி ஜிம்மின் தலையில் போடுறாங்க. என்ன சொல்கிறீங்க பாட்டி? ஆமாப்பா, இவன் குழந்தை உண்டாயி 2 மாதத்துக்கிட்ட ஆகுது அப்படின்னு சொன்னானே. டேய் அப்படின்னு சொன்னானே. அப்படியே அவன் தலை குனிஞ்சிட்டு, இங்கே பூமியில் இருக்கும் போச்சுனே நான் ஜேக்கி கூட அப்படி இப்படி இருந்தேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் தலை குனிஞ்சிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணி வச்சுருக்கு, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுது கொன்னே புட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ணா எதா பண்ணுண்ணா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். என்ன பண்ணி வச்சுருக்குற, இந்த விஷயம் மட்டும் நம்ம ஏஞ்சல் வேர்ல்டில் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் என்ன பேசுவாங்கடா, கொஞ்சமாக யோசிச்சு பாருடா, நீ என்னடா இப்படி நிசாரமாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான்னா. அண்ணா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா, பயமாக இருக்குண்ணா, ஏதாவது பண்ணுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ இந்த நேரத்தில் என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த விஷயம் எப்படி நான் அண்ணன்மார்கிட்ட சொல்லுவேன், எப்படி அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹோப் வந்து ரூமுக்கு வரான். இப்போ அப்படியே ரூமுக்கு வந்துட்டு, என்னாச்சுடா, எதுக்குடா கடந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா. ஜிமன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, அண்ணா அது வந்து இவன் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஹோப்போட காதில் போய் எல்லாத்தையுமே சொல்கிறான். டே நிஜமாவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, டே அண்ணா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், தம்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அண்ணன் சந்தோஷமாக இருக்கேன், இதில் உனக்கு என்னடா பிரச்சனை? டே அண்ணா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா, அதுவும் கல்யாணம் கூட பண்ணலை, அதுவும் அந்த ஜேகேயோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன்னே. சமுந்திர போட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா கொஞ்சமாவது ஹியூமர் சென்ஸ் ஏதாவது இருக்காடா அப்படின்னு கேட்க முடியல. உனக்கு ஃபஸ்ட்டு அது இருக்கா? அண்ணா என்னன்னா பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ அந்த இடத்துக்கு ஜின்னுமே வந்திருப்பான். இப்போ அப்படியே ஜின்னு வந்துட்டு, என்னாச்சுடா? அண்ணா இவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணான் சொன்னதானடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஜின்னுக்கிட்ட போய் ஜிம்மினி எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, ஹேய் நிஜமா வட்டே, நிஜமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் சைடில் ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே என்னடா நடக்குது? ஒருவேளை நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் என் தொல்லையும் கை போட்டுருப்பாங்க. அண்ணே நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹோப் பலார்னு அடிக்கிறாரு. எதுக்கூட அடிச்சா?
பின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன், யாரோட குழந்தைடா வயித்துல இருக்கு? ஏன்டா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன அடிக்கல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன மட்டும் அடிக்கிறீங்க. அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவன் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கல, பட் இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால ப்ரெக்னெண்ட் ஆகிட்டான். நீ யாரை லவ் பண்ணி யார் கூட்டடா போயிருந்த முதல்ல அது சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். அப்போ அப்படியே டே பார்த்துட்டு, என்னண்ணா பேசுகிறேன், எனக்கு இது குழந்தையே வேண்டாம், அதுவும் அவன் குழந்தையா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேண்ணே. இப்போ ஜின்னு எப்படி பார்த்துட்டு, என்னடா சொல்கிற, எனக்கு அவன் குழந்தை வேண்டாம், அவனால் மட்டும்தான் நான் இவ்வளோ பெருசாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு அவனோட குழந்தை வேண்டாம், நான் இதை எப்படியாவது அபோர்ஷன் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஜின்னுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஜின்னு பலாருன்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், குழந்தை கிடைக்கிறதெல்லாம் லேசான காரியம் நினச்சிருக்கேன், எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூமியில் போய் பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே. ஆனால் அது எனக்கு புரியுதுண்ணா, ஆனால் அவனால் மட்டும்தான் நான் அந்த டீமன் சொல்லலையே மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா நான் அப்படி மாட்டியிருப்பேனா அப்படின்னு சொன்னேண்ணா. இங்கே பாரு, எல்லா தப்பையுமே நீ ஜேகே மேலேயே ப்ளேம் பண்ணாத, ஃபஸ்ட்டு தப்பா அது ஓ மேலே இருக்குது அப்படின்னு சொன்னேண்ணே. அண்ணா ஃபஸ்ட்டு நீ ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறத நீ ஜேகே கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு. அவன் மட்டும்தான் டீமன்கிற விஷயமே என்கிட்ட சொல்லவே இல்லையா, அவன் எப்படி சொல்லுவான், நீ என்ன நினச்சிட்டு ஏஞ்சல்னு சொல்லலை, அது ஒருவேளை ஏஞ்சல்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவானோன்னு பயத்தில், அதனால அவனும் அப்படி நினச்சிருக்கலாம்ல. ஆனால் அதுக்காக என்கிட்ட மறைச்சிருப்பானா, அவனுக்கு தான் என்ன தெரியும்ல நான் ஏஞ்சல்னா. அதுக்கப்புறம் ஏன் அவனுக்கு 25 வயசே ஆகலை, அவனை பற்றி உனக்கு தெரில, உன்னை பற்றி அவனுக்கு தெரில, அவ்வளோ தான் வித்தியாசம். நீ அதை நினச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கோவப்படுறாரு. அப்போ நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறியா? ஆமாட்டே, நீ ஜேகே மேலேயும் ஃபுல் ப்ளேமும் போடாத. ஜேகே மேலே பாதி தப்பு இருக்குன்னா ஓ மேலேயும் பாதி தப்பு இருக்குது. நீ ஃபுல் தப்பையும் நீ அவன் மேலேயே காட்டிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ எதுக்கு அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் தம்பியை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துறான். டே நீ வாய முடியலன்னு வையேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு இப்போ ஜேகேக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவன் ஒரு டீமன், அவன் லவ் பண்ணி ஏமாத்திருக்கான், நீங்கள் என்னடா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜேஹோ பார்த்துட்டு, நீ நினைக்கிறியா அவன் லவ் பண்ணி ஏமாத்துறான்னு நீ நினைக்கிறியா? ஆமாம், அவன் லவ் பண்ணி ஏமாத்த தானே செஞ்சான். அவனை பற்றி தெரிஞ்சுன்னா இப்படி நீங்கள் பேச மாட்டீங்க. என்ன அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜின்னு வந்து அதை சொல்ல போகிறாரு. இப்போ அப்படியே ஜேஹோப் டக்குட்டு கையை பிடிச்சிட்டு, வேணாண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லைடா அவனை பற்றி சொன்னா, இல்லை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஜேஹோப் அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ வெளியே போயிட்டு நம்ம ஜேஹோப் வந்து ஜின்னுக்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்கிறாரு. ஏண்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான்னு சொல்கிற, இவ்வளோ தூரம் அழுதான்னு கூட சொல்கிற, அப்புறம் எப்படிடா இந்த விஷயத்த எதுவுமே டேக்கிட்ட சொல்லாதுங்க, டே கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு எப்படிடா ப்ராமிஸ் பண்ணான்னு கூட சொல்கிற? ஏண்டா கல்லுக்குள் ஈரம் மாதிரி டீமன்ஸ்குள்ளேயும் இப்படிப்பட்ட சாஃப்ட் கார்னர்லாம் இருக்காடா? இருந்திருக்கேண்ணா, ஆனால் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் டீமன்ஸ்க்கு இப்படி சாஃப்ட் கார்னர்லாம் இருக்காதுண்ணா, ஆனால் ஜேகேக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குண்ணா, எனக்கு இதுவும் புரியலையே அப்படின்னு சொன்னேண்ணே. உனக்கு இப்போ என்ன புரியலை? நான் ஒன்று கவனித்தேன், நீ அதை கவனிச்சியா? என்ன கவனிச்ச? நீ ஆரம்பம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆரம்பம் அவங்க அப்பா அம்மாட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஆமாம், இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஆனால் அதில் ஆரம்போட அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. டேய் அது ஒருத்தரை மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியிலையுமே நிறைய பேர்த்த பார்த்தோம், அதில் யாரோடையும் முகச்சாயலாவது இங்கே இருக்கலாம்டா, நீ ஏன் அதை பற்றி நோண்டிக்கிட்டு இருக்க, பேசாமல் விடு அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி உண்மையை சொல்லு, நீ எதுக்கு ஆரம்போட பேரை எடுத்தாலே கொஞ்சம் டல்லாகிற அப்படின்னு சொன்னோன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழும்பி போகிறதுக்கு இருக்கிறான். இங்கே பாரு, என்கிட்ட உண்மையை சொல்லுண்ணா, நீ ஃபேக்காக தான் லவ் பண்ண சொன்ன, ஆனால் நான் நிஜமாகவே லவ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அங்கேருந்து வந்ததுலேருந்தே ஆரம்போட ஞாபகமாகவே இருக்குது. நான் லவ் பண்ணி ஏமாற்றிருக்கக்கூடாதோ, ஆரம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கணுமோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஆரம் ஞாபகமாகவே இருக்குடா அப்படின்னு சொன்னேன். என்னண்ணா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு லவ் வந்துருச்சுடா அப்படின்னு சொன்னேன். என்னண்ணா சொல்கிற? ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா அப்படியே உள்ள வந்துட்டு, யார் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. இல்லைப்பா, அது
அது வந்து லவ்லப்பா மனுஷங்களும் மனுஷங்கள வந்து நம்ம லவ் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா நம்ம உலகத்துக்கும் பூலோகத்துக்கும் கொஞ்சம் பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதை பற்றி தான்ப்பா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேண்ணே. ஓ அப்படியா, என் பையனாச்சே இந்த காதல் மேலேயெல்லாம் ஆசையிலேயே இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாமே பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் காதல் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எதுவும் சாருக்கு பிடிக்காது. அவர் உத்தமபுத்திரனில் பெரிய உத்தமபுத்திரன் இல்லைனா வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலையே மிதிச்சு போட அப்படிங்கிற மாதிரி ஜெயஹோப் கத்துறாரு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைப்பா, காலில் ஒரு கொசு கடிச்சு விட்டுட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, கொசுவா? நம்ம நாட்டில் எதிராக கொசு? இல்லைப்பா என்னோட செல்ல பிராணி ஒன்று கையில் வச்சுருந்தேன் கடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே சின்ன பத்திரம் ஜின் நம்ம இப்போ தேவையான எல்லா வேலையும் பண்ணியாச்சு. அடுத்த மாதம் ஒரு நல்ல நாள் இருக்கா, அன்னைக்கு உனக்கு முடிச்சுட்டுற விழா நான் வச்சுருக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பார்த்துட்ருக்குறான். இப்போ இப்படியே டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஜின் அப்படியே என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ அப்படியே ஜெய்ஹோப் கிட்டே போகிறான். ஜெய்ஹோப் கிட்டே போயிட்டு என்னாச்சுண்ணா, கொஞ்சம் இருக்கிறியா அப்படின்னு சொன்னேன். எங்கே போகிற? அது டீமன்ஸ் வேர்ல்டுக்கு நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொன்னேண்ணே. நான் என்னண்ணா பேச்சு பேசுகிறேன்? இல்லைடா எனக்கு ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது, நான் வேணா அங்கே போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாடண்ணே. அண்ணா நீ அங்கே போகிறது எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா, உன்னை பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்கண்ணா. அது எனக்கு தெரியும் அண்ணா அப்படின்னு சொன்னேண்ணா. அண்ணா நீ முடிவு எடுத்துட்டியா? எனக்கு அவனை பார்க்கணும் போலேயே இருக்குடா. எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அவனை ஜெய்ஹோப் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னேண்ணே. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் அப்படியே சொல்லிடுறான். போட்டுமாடா, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டோம் அப்படின்னு சொன்னேண்ணே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணுறான்னா, நேராக அவன் டீமன் வேர்ல்டுக்கு தான் போகிறான். அவனுக்கு வந்து போகிறதுக்கு வழியெல்லாம் தெரியும்ல, அதனால அவன் போகிறான். மெல்ல யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு தான் போகிறான். இப்போது இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பானா, டே அண்ணா இப்படியே அடைஞ்சு கிடக்காதடா, கொஞ்சமாவது வெளியே காத்தோட்டமான காற்று வாங்கினா மட்டும்தான்டா இந்த டிப்ரெஷன்லாம் குறையும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே நம்ம அரமோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்து வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு இருக்கும் ஒரு பெரிய மரமோடு இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜின்னும் ஆரமும் ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மரத்து மூட்டுக்கிட்ட தான் நம்ம ஜின் நிற்கிறாரு. இப்போ அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு, டே அண்ணா இங்கே பாரு, கொஞ்சமாவது இயற்கை காற்றை வாங்கி பழகு, அதை விட்டுக்கிட்டு உள்ளேயே அடைஞ்சு கிடந்து அவனைங்க நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தேன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? அது மரியாதையாக நின்று கொஞ்சமாவது காற்று வாங்க அப்படின்னு சொன்னான்னா, அவன் வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. நம்ம சின்ன அப்படியே சைடு மரத்தில் நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டு, எதுக்கடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த? கொஞ்சமாவது எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் தான் அப்படின்னு சொன்னேண்ணே. அதுக்கேண்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஏன் இந்த மரத்துக்கு உனக்கு என்ன குறைச்சல்? அது வந்து அப்படின்னு சொன்னேண்ணே. டேண்ணா எவரே எல்லா மரத்துக்கு அடியிலையும் ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி இந்த மரத்துக்கு அடியில் மட்டும் ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிடுறாத அப்படின்னு சொன்னேண்ணே. இல்லைடா அவனை ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வச்சு தாண்டா கிஸ் பண்ணேன். அடங்கொத்தா, நான் அந்த இடத்துல வச்சு நிற்கலான்னு சொல்லும் போது அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஹக் பண்ணுன்னு சொன்னேன். இந்த இடம்னு சொல்லும் போது இப்போ தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன் அந்த இடத்துல வச்சு மேட்ரு முடிச்சேடா அப்படின்னு சொன்னேன். டேய் இல்லை பின்ன நீ சொல்கிறத பக்கம் எனக்கு அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே கத்திட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னேண்ணே. என்னடா? இல்லை எனக்கு பக்கத்தில் எங்கேயோ ஏஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு தெரியுதா? ஆமாடா பக்கத்தில் ஏதோ ஏஞ்சல் நிற்குது. ஒருவேளை ஜின் இங்கே எங்கேயா பக்கத்தில் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுற்றி தேடிட்டு இருக்கிறான். நம்ம ஜின் அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஏஞ்சல் ஸ்மெல் எடுத்துக்கிட்டே இருக்குது, என் ஜின் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேட ஆரம்பிக்கிறான். அதாவது அவனுக்கு ஃபீல் ஆகுது ஜின் இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு, டே ஆனால் ஜின் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா,
ஏன்னா வானா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சுட்டு, இல்லைடா ஜின் இங்கே தாண்டா இங்கேயோ இருக்கிறான், எனக்கு நல்லா தெரியுதுடா, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுடா, அவன் இங்கே தாண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக முடிச்சிட்டான். அண்ணா அதை உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் போயிட்டார்ல, அதுக்கப்புறம் எப்படின்னா உன்னை தேடி இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இல்லைடா என் ஜின் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவன் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, நான் அவர் ஒரு ஏஞ்சல், நான் அப்படியே இங்கே இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்குன்னு வந்தாலும் எப்படின்னா செட் ஆகும், கண்டிப்பாக அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார்னா, நீ என்ன இதெல்லாம் இருந்து சின்ன மறுபடியும் லவ் பண்ணலாம் நீ நினைக்கிற அப்படின்னு சொன்னேன். ஆமாம்ல, மறுபடியும் அவனை பார்த்தாலும் அவங்க கூட பேசினாலும் என்னால் அவங்க கூட ஒன்றும் சேர முடியாதுல்ல. பரவாயில்லடா, நம்ம ஊரில் நம்ம அப்பா ஒரு கதை சொன்னார் தெரியுமா, ஏஞ்சல் நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணை தனியாக ஒதுக்கி வச்சாங்கன்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி நான் ஒதுங்கி இருந்துக்கிடுவேன்டா, எனக்கு என் ஜின் மட்டும் போதும்டா. ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அப்படியே கத்திக்கிட்டே ஓடுறான். நான் அப்போ அப்படின்னு சொன்னேண்ணே, இங்கே பாரு அஜய் சுகா, இந்த நாட்டை நீயே பார்த்துக்கோ, எனக்கு என் ஜின்னு மட்டும் போதும், எனக்கு இந்த நாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு என் ஜின்னு தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுற்றுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜின்னு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு, இது செட் ஆகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போது நம்ம சுகாவுக்கும் சரி ஆரம்புக்கும் சரி அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இல்லை அவன் இங்கே தான் எங்கேயோ போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு வந்த வழியெல்லாம் பின்னாடியே ஓடுறான். பட் நம்ம ஜின்னு அப்படியே ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறான். அப்படியே அப்படியே ஏஞ்சல் வேர்ல்டு அந்த எல்லைக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஜின் நீ தான் வந்தியா, உண்மைட்டு நீ வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தாங்க தூரத்தில் நிறைய ஏஞ்சல்ஸ் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு, இங்கே பாருண்ணா, இங்கே பாரு, வா, அவள் ஜின்னு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வேறு ஏதாவது ஏஞ்சல்ஸ் வந்திருக்கலாம், நீ ஜின்னு நினச்சி தப்பாக முடிஞ்சிட்ட. இல்லைடா அது ஜின்னு தான்டா அண்ணா, வான்னு சொன்னல அப்படின்னு சொன்னேண்ணே. உண்மையாட்டா அது என் ஜின்னு தான்டா, அது எனக்கு தெரியும்டா, வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கேயும் அந்த ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு மரம் இருந்திருக்கும், அந்த மரத்துக்கு சைடில் தான் போய் அப்படியே ஒளிஞ்சிருப்பான். இப்போ அதை அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சாரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து அப்படியே அரண்மனைக்கு போயிருப்பான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஜெயஹப்ட்டு சொன்னேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போனேன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா அது அவனை பார்க்கணும் போல் இருந்துச்சுல, போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைடா இது செட் ஆகாது, இப்போ என்னை பார்த்தேன்னா நான் அங்கே நிற்கிறத வச்சுக்கிட்டே நான் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தான்டா, அவன் இன்னும் வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டே தான்டா இருக்கான், அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னால் அவனை பிரிக்க முடியாதுடா, வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். இப்படியே ஒரு 2 or 3 வீக்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து முடிச்சுட்டு விழா வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டேக்கி வர வாமிட்டேஷன்லாம் பயங்கர ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவன் பயங்கரமாக வாமிட் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ இதெல்லாம் ஜிமின் தான் பக்கத்தில் வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஜின்னு டேய்க்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நம்ம டேயோட அப்பாக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதனால டேயும் ஜிமினியும் டிஸ்டர்ப் பண்ணல. அவர் நம்ம ஜின்னு தான் இதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ஜெய்ஹோப்பே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே அவங்க ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்க முச்சுல, சரி ஜெய்ஹோப் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுல, போகலாமா அப்படின்னு சொன்னாண்ணா. போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முச்சுலே இப்போ அப்படியே ஜின்னுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு வருமா, வாமிட்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி போய் அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பின்னாடி, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, சாப்பிட்டது ஏதாவது சமைக்கலையாடா அப்படின்னு சொன்னாண்ணா. தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். இது வந்து இப்படியே 2 டேஸ்க்கு பார்க்குது. இந்த 2 நாளுமே அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இது ஜெய்ஹோப் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, நில்லு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே கையை வச்சு செருக்கிறான். என்னடா உண்மையை சொல்லு, உண்மையிட்டே உனக்கு சாப்பாடு தான் சமைக்கலையா, இல்லை வயிற்றுல ஏதாவது அப்படின்னு சொன்னானே. என்னடா சொல்கிற, இல்லையா நீ ஆரம்பம் மறக்க முடியலன்னு சொல்கிற, அடிக்கடி போய் ஆரம்பம் பார்த்துட்டு வர, நீ வர இப்போ 2 நாளாக என்னன்னு தெரியல நல்லா வாந்தி எடுத்துகிட்ருக்குற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டேயோட ரியாக்ஷன் தெரியுது. டே என்னெல்லாம் பண்ணுறானோ அதே தான் நீயும் பண்ணிகிட்ருக்க. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு, நீயும் ஆரம்பமும் அப்படி இருந்தீங்களா? அது சொல்கிறா. ஆமாம், நானும் ஆரம்பம் ஒன்றா தான் இருந்தோம். என்னடா சொல்கிற?
நீ என்ன ஆரம்கிட்ட விட்டுக்கிட்டு யோன்ச்சின் கூட போயிட்ட. நான் ஆரம்கிட்ட தான் இருந்தேன். சரி, அதுக்கு நானும் அவரை பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸ்டார்டிங்கில் ஒன்றா இருக்கலாமான்னு என்னை பார்த்து கேட்டார். எனக்கு ஸ்டார்டிங்கில் விருப்பம் இல்லை. ஆனால் என்னோடய லவ் என்னை தடுத்துச்சுடா. இல்லை, அது உன்னோட லவ்வர், நீ அவன் கூட இருக்கிறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி மனசு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் என்னோடய மைண்டு இல்லை, நீ அவனுடையவன், நீ அவனுக்கு சொந்தமானவன், நீ அவன் கூட இருந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் அவன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. அதனால தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெய்ஹோ பலார்னு கண்ணத்துலேயே அடிக்கிறான். இப்போ அப்படியே அவனுக்கு அடியும் வாங்கிக்கிட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறான். என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுடா. தெரிஞ்சுட்டு போட்டோம். இங்கே பாரு, தெரிஞ்சு நான் உன்னை ஏஞ்சல் வேலை விட்டு வெளியே அனுப்பிடுவார். உனக்கு தெரியும்ல? தெரியும். பரவாயில்ல, நானும் டேயும் தனியாக போய் இருந்துக்கிறோம். என்னடா பேச்சு பேசுகிற? எங்களை என்ன பண்ண சொல்கிற? அவனாலையும் மறக்க முடியலை, என்னாலையும் மறக்க முடியலை. நீ ஆரம்ப ஃபேக்காக லவ் பண்ணு நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்ட. ஆனால் என் மனசுக்கு புரிஞ்சுக்க ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணா அண்ணா இங்கே பாரு, ஏன் உன் மனசாட்சி தொட்டு நீ சொல்லு. உனக்கு யோன்ச்சின் ஞாபகமே இல்லை? நீ யோன்ச்சினை மறந்துட்டியாங்கோ? நீ என்ன பண்ண நான் பார்க்காம தான் இருக்கேன். நீ என்கிட்ட எதுவும் மறைக்காத. நீ என்ன பண்ண நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் அப்படியே யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்கே நம்ம ஜெய்ஹோப்புக்கு இங்கே வந்ததுனாலேருந்தே நம்ம யோன்ச்சினோட ஞாபகமாகவே நம்ம ஜெய்ஹோப்புக்கு இருக்குது. அவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவன் நிமிர்ந்து பார்க்குறான். நான் யோன்ச்சினை மறந்துட்டேன்னு மட்டும் நீ சொல்லிடாத, நான் சத்தியமாக நம்ப மாட்டேன். எனக்கும் அவன் ஞாபகமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்னா, அவங்க டீமன்ஸ், நம்ம ஏஞ்சல்ஸ், என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் இருக்கேன். ஒரு உண்மையை சொல்லணுன்னா, நம்ம ஜிமின் மட்டும்தான் லவ் பண்ணாமல் இருக்கான். ஆனால் உன் மனசுலேயும் ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. எனக்கும் ஆரம்ப பிடிச்சிருக்குது, ஜேகேக்கும் டேயை பிடிச்சிருக்குது, டேய்க்கும் ஜேகேயும் பிடிச்சிருக்குது. ஆனால் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன நினச்சிட்ருக்கிறான்னா, நம்ம அவனை லவ் பண்ணி நம்ம ஏஞ்சல் தான் தெரிஞ்சு நம்மளை லவ் பண்ணி அவங்க அண்ணன்மாருங்கக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்கிற மாதிரி நம்ம டே நினச்சிட்ருக்குறான். ஆனால் உண்மை அது கிடையாது. அவனுக்கு 25 வயசு ஆகாததுனால நம்ம டே ஒரு ஏஞ்சல் தாங்கிற விஷயம் நம்ம ஜேகேக்கு விஷயம் தெரியாது. அவங்க அண்ணன்மாருங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே விஷயம் தெரியும். ஆனால் அண்ணன் நம்ம டே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்தை அவன்கிட்டையும் எடுத்து சொன்னால் இப்போ அவன் இவனுக்கு ஜேகே தான் வேணேன், நான் இப்போ உடனே டீமன் வேர்ல்டுக்கு போகிறேன்னு நிற்பான். நான் இப்போ அப்பாக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லாமல் இருக்கேன்னா அதுதான் ஒரே ரீசன். ஆனால் நானும் டேயும் இங்கே ரொம்ப நாள் இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காது ஜெய்ஹோப். நானும் டேயுங்கிறத கிளம்பிடுவோம். எங்கே போகிறீங்க? கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் டீமன்ஸ் வேர்ல்டுக்கு போக மாட்டேன். டேயை கூட்டிகிட்டு எங்கேயோ தனியாக போயிட வேண்டியதான். அண்ணா இங்கே பாரு ஜெய்ஹோப், நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய அழிக்கலாம் மாட்டேன். கண்டிப்பாக நான் பெற்றுக்குவேன். ஆனால் இங்கே பெற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக என் அப்பாவுக்கு பிடிக்காது. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னால் முடிஞ்சனா நான் டேயை கூட்டிகிட்டு வெளியே போயிடுவேன். என் அப்பாவை சரி ஜெய்ஹோப், நான் ஸ்டாப் பண்ண சொல்ல போகிறேன். என்னத்தை முடிசூட்டுற விழா இருக்குல்ல, நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறேன். என்னை மன்னிச்சிரு ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். டே அண்ணா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் பின்னாடி போடுறான். இப்போ அப்படியே நேராக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்ன ஜின்? அப்பா எனக்கு இந்த முடிசூட்டுறவில்லை வேண்டாம்ப்பா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னேன்னா அந்த இடத்துக்கு நம்ம டேயும் ஜிமின்னு வாராங்க 2 பேரும். இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே என்னாச்சுங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இந்த முடிசூட்டுறவில்லை வேண்டாம், எனக்கு அரசன் ஆகிறதுக்கு தகுதி இல்லைப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஜின் என்ன பேசியிருக்க நீ? நான் உனக்காக தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதான்ப்பா வேண்டாம். எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அந்த தப்பு சரி பண்ணா அதுக்கு நான் இந்த நாட்டோட அரசன் ஆகாமல் இருக்கணும். என்ன ஜின் வளரிட்டுருக்க? ஜெய்ஹோப் என்ன பேசிகிட்டு இருக்கான் இவன்? இப்போ கடைசி நேரத்தில் நின்றுட்டு, அப்பா என்னால் முடியாதுப்பா. நாளைக்கு உனக்கு முடிசூட்டுற விழா இருக்கடா, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? இல்லைப்பா, எனக்கு முடிசூட்டுற விழா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறது போயிடுறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா பார்த்துரு, ஜின் ஒரு நிமிஷம் இல்லை,
என்ன பேசிகிட்டு இருக்கேன், மரியாதை இல்லாமல் போகிற? ஒரு நிமிஷம் இல்லை, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இல்லைப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். நானும் டேயும் நாங்கள் 2 பேரும் அரண்மனையோட வெளியே போகலான்னு இருக்கோம்ப்பா. என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க? நானும் டேயும் வெளியே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம டேயை வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அப்படியே அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு, டே என்ன பண்ணி வச்சு நீ? அது அப்பா அப்படின்னு சொல்லும்போதுல அது அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாடுறேன். இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி போகிறாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பா திரும்பி பார்த்துட்டு, ஜெய்ஹோப் அவனுக்கு என்னன்னு ஃபஸ்ட்டு பாரு, இவனை பிள்ளையா பெத்தனே இல்லை என்னன்னு பெத்தேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு மாதிரி போகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து ஜின்னுக்கு வந்து இப்போ முடிச்சுட்ருவலா, அதனால அவங்க அப்பா அதோட வேலையை பார்க்க போயிட்டாரு. இவன் பைத்தியம் மாதிரி ஏதாவது வளரிட்டு இருப்பான், நம்ம பார்க்குற வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோ பார்த்துட்டு, அண்ணா என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னேண்ணா. இல்லைடா, நான் எடுத்துருக்க முடிவு கரெக்டு தான். நானும் டேயிங்க இருக்கிறதுல சரியில்லை. நாங்கள் 2 பேரும் இங்கே விஷயம் இந்த நாடு ஃபுல்லாக தெரிச்சிச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னேண்ணா. நான் புரிகிற மாதிரி தான் நீ பேசிகிட்டு இருக்கிறியா? என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? இல்லைடா அப்படின்னு சொன்னா. அந்த இடத்துக்கு ஜிமினட்டையும் வராங்க. வந்து 2 அண்ணா என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோன்னே. இப்போ அப்படியே ஜெய்ஹோபத்ரு அது 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 வந்து அண்ணன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே. என்ன அது உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் கூப்பிடுறதுக்கு அங்கே வந்தோம்ல, அதில் ஆரம்பிக்கூடல ஒரு சின்னதாக லவ் ஆகி அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டான். அதனால இப்போ அண்ணன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே. அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மட்டும் இப்படி பார்க்குறான். டேய் இங்கே இருந்தோன்னு வை, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள வாழ விட மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து போயிடலான்ட்டே. உனக்கு வயிற்றில் வளர்கிற குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க முடியல. அவன் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா பேச்சு பேசுகிற? எனக்கு இல்லைண்ணா, எனக்கு இந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ஆசை இல்லை. அவன் பொறுக்கினா அவன் பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டான். எனக்கு தெரியாது, எனக்கு அவனோட குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெய்ஹோப்புக்கும் கூட கொஞ்சம் கோவம் வந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பலார்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க? இங்கே பாரு, ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும். ஜேகே என்கிட்ட சத்தியம் வாங்காமல் இருந்திருந்தான்னு வை, இப்போவே அவன் எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். படுபாவி சத்தியம் வாங்கி தொலைச்சிட்டான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் உன்கிட்ட நான் பேசாமல் இருக்கிறேன், இல்லைனா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே சைலண்ட் ஆகுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜேகே சத்தியம் வாங்கினானா? என்னாச்சு அண்ணா, என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெய்ஹோப்கிட்ட வந்து அப்படி கேட்டுட்ருக்கான். என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப முடிச்சுட்டு. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, இங்கே பாருட்டே, ஜேகே பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஜேகே ரொம்ப நல்லவன், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அண்ணா என்னன்னா பேச்சு பேசுகிறீங்க, என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லாமல் எனக்கு எப்படின்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோண்ணே. இங்கே பாரு, உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்குவ, மரியாதையாக நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு நம்ம ஜின்னு. இப்போ அப்படியே அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. இப்போ இவன் பேசினாலும் அவங்க அப்பா நினச்சிக்கிட்டு, எப்பவுமே ஜின்னு இப்படி பண்ண மாட்டேனே, இன்னைக்கு இப்படி பண்ணுறானா, அவனுக்கு என்னாச்சு? ஜெய்ஹோப்கிட்ட பார்த்தா ஜெய்ஹோப்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜெய்ஹோப் கிட்ட தான் அவர் போகிறாரு. இப்போ அப்படியே போய் அவன்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, உன் அண்ணனுக்கு என்னாச்சு, ஏன் அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு கேட்கும் பட்சத்தில், தெரியலப்பா அது அவன்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் வந்து அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவன் கிளம்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜின் ஒரு நிமிஷம் இல்லை. அப்பா எங்கே போகிற நீ? இல்லைப்பா அது இங்கேருந்து போயிடலான்னு. அதான் எங்கே போகிறான்னு கேட்டேன். எங்கேயாவது கண்ணு காணாத தூரத்துக்கு போயிடலான்னு தான்ப்பா அப்படின்னு கேட்டோன்னே. எதுக்கு இந்த முடிவு? அது நான் அது வந்து அப்படின்னு சொல்ல முடியல. எதாக இருந்தாலும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போது இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே என்னோட சைடு பார்க்கலாமா? அந்த சைடு பார்த்தா நம்ம ஆரம்பத்து ரொம்ப டல்லாக இருக்கிறாரு. அண்ட் நம்ம ஜேகேயுமே அதே மாதிரி தான். நாள் போக 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 அவருக்கு டேயோட ஞாபகம் அப்படி மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஜேகே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓகே, நம்ம டேயை காப்பாற்றி அனுப்பிட்டோம், நம்ம டே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக இருப்பார். ஆனால் போக 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 டேயோட ஞாபகம் அவருக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. பட் அவரால் நம்ம டேயை மறக்கவே முடியலை. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, அவரால் முடியலை. அவன் என்ன பண்ணுறாருன்னா ரூமுக்குள்ளே வந்து அப்படி வேகமாக ஓடுறான். இப்போ இதை யோன்ஜின் பார்த்துட்டு,
ஐயோ இந்த பைத்தியக்காரனே என்ன பண்ண போகிறதில்லையே, அன்றைக்கி மாதிரி கத்தியை தூக்கிட்டு நிற்க போகிறானா, பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பின்னாடியே ஓடுறான். இப்போ ஓடிட்டு அண்ணா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல முடியல. இல்லைடா நீ வெளியே போ அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண போகிற சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேண்ணே. எனக்கு வாழை பிடிக்கலடா. நானும் எந்தோ நான் டேயை எப்படியாவது மறந்துடலான்னு யோசிக்கிறேன். என்னால் டேயை மறக்கவே முடியலடா. அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிற? அதான் செத்துடலான்னு. பைத்தியக்காரனாடா நீ. ஆனால் உன செத்துருங்கன்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு நிற்கிற. வா மாயை உடச்சிருவேன். இனிமேல் ஒரு வாட்டி செத்துருவேன்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கினேன், எட்டிட்டு மிதிச்சிடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோஞ்சின் மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே யோஞ்சின்னு பார்த்துட்டு, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ தனியாக ரூமுக்குள்ளே வந்த கழுத்தை வெட்டிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். நீயாவது வெட்டுடா. வாடா அண்ணா, நானே லவ் ஃபெயிலியரில் இருக்கேன். என்ன உனக்கும் லவ் ஃபெயிலியரா? போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் அடித்தான் அப்படின்னு சொன்னேண்ணே. என்ன? சாரிண்ணா. இல்லை இன்னொரு தடவை சொல்லு. அது வந்து சொல்லுன்னு சொன்னேன். அது நம்ம டேயோட அண்ணன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு தெரியுமா? ஆமாம், ஜே ஹோப் தானே அவர் பேர். அவர் என் அவர் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு போகும்போச்சுல, அவர் மட்டும் போகலண்ணா. அப்புறம் என் மனசையும் திருடிட்டு போயிட்டாருண்ணா. என்னடா சொல்கிற? நான் சும்மா தானே ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். இழுத்து வச்சு கிஸ் அடிச்சு விட்டாருண்ணா. அதில் வந்து என்னன்னு தெரில. ஒருவேளை என் உதட்ட என்னோடய இதயம் அவர் கூடயே போயிடுச்சோ? அவர் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அப்படியே அவங்க போகிறான். இப்போ பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு? நம்ம அண்ணன் என்னடானா அவன் ஒரு முக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான், இவன் ஒரு முக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அப்போ நம்ம இடத்துலையே லவ் பண்ணாமல் இருக்குது சுகா அண்ணா மட்டும்தான். சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு அப்படியே அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு நம்ம ஆரம்பம் ரொம்ப டல்லாக இருக்கிறேன். இப்போ அப்படியே ஜெய்க்கே போயிட்டு என்னன்னா, நான் பட்ட கஷ்டத்தை விட நீ பயங்கரமாக கஷ்டப்படுற பொழுது அப்படின்னு சொன்ன உடனே சாரி ஜேகே. எதுக்கு? இப்போ தான் புரியுது உன்னோட பெயின் எப்படி இருந்திருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் நீ நிசரமாக அதை விட்டு வெளியே வா, அவ்வளோதான் உன்னோட விஷயம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் ஒரு லவ் பண்ண பையனை விடுறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது இப்போ தானே எனக்கு தெரியுது. சாரி ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அண்ணா பரவாயில்லண்ணா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணா என்னாச்சுண்ணா உனக்கு? கஷ்டமாக இருக்குடா, அவன் மொத்தமாக விட்டுட்டு போயிட்டான்டா எனக்கு. அண்ணா ஃபீல் பண்ணாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். கஷ்டமாக இருக்குடா. இவங்க அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதே இவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பசங்க எல்லாம் ஒரு தசை பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இவர் என்னடானா சந்தோஷமாக தெரிஞ்சுட்டு இருக்காரு. யோ மனுஷன் எங்கேயா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அம்மா கத்திக்கிட்டே போகிறாங்க. பார்த்துட்டு ஏண்டி கத்திக்கிட்டு இருக்கிற? யோ எனக்கு இப்போ தனியாக ஒரு ரூமுக்கு போகணுயா. எந்த ரூமுக்கு நீ போகிற? நம்ம ரூமுக்கு போயேன்டி. ஆமாம் நம்ம ரூமுக்கு போகலாம்ல. யோ வாயா நீயும் அப்படின்னு சொன்னேன். எங்கடி இப்போ கூட்டிகிட்டு போகிற? யோ வாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போயிட்டேன். பிஹு அப்படின்னு சொன்னேண்ணே. சொல்லுங்க பிஹு, உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. ஜின் எப்படி இருக்கான்? எதுக்கு ஜின்னை கேட்குறீங்க? இல்லை ஜின்னை என் பையனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இல்லை என் பையன் ஜின்னை லவ் பண்ணிகிட்ருக்குறான். அதான் ஜின்னும் லவ் பண்ணுறான்னா அவங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ட்டு. நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னை கூப்பிடாத இந்த இடப்பட்ட நாட்களில் நிறைய விஷயங்கள் ஏஞ்சல் வேர்ல்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல். என்ன சொல்கிற? ஆமாம், ஜின் ஆரமாக லவ் பண்ணுறான், டேயும் ஆரமாக லவ் பண்ணுறான். ஆனால் இந்த விஷயத்த வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறான். ஜிமின் அவன் நார்மலாக தான் இருக்கிறான். ஆனால் ஜே ஹோப் யோன்ஜினை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தசை பக்கம் ஒவ்வொரு ஆளையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அது வந்து நம்ம ஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டேயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். டே ப்ரெக்னெண்ட் ஆகி 3 மாதம் ஆகுது. அண்ட் நம்ம ஜின் ப்ரெக்னெண்ட் ஆகி 1 மாதம் ஆகுது.
இப்போதைக்கு இதுதான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜின்னுக்கு முடிசூட்டுற வைக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஜின் என்னடானா, இல்லை எனக்கு முடிசூட்டுற வேண்டாம், நானும் டேயும் வெளியே போகிறோம், நாங்கள் 2 பேரும் வெளியே போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்பட சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் என்ன விஷயங்கிற விஷயம் அவருக்கு தெரியலை. ஆனால் ஜின் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்ங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனால் என்ன தப்புங்கிற விஷயம் அவருக்கு தெரில. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சனா கண்டிப்பாக நான் அந்த நாட்டோட்டே அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளேயும் அவங்க வராத மாதிரி அவர் பண்ணிடுவார். என்ன, நீங்களும் அப்படி தானே வெளியே வந்தீங்க? ஆமாம், நானும் 6ஆம் வயதில் இருந்த இருக்கும்பூச்சில் தான் வெளியே வந்தேன். அப்போ இன்னும் அண்ணன் திருந்தவே இல்லையா? திருந்தவே இல்லை. நம்ம ஜின்னுன்ட்டையும் ரொம்ப பாவம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெய்ஹோப்புமே யோஞ்சின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இவங்களுக்காகவாவது நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓஹோ, நான் என்கிட்ட தான் என் அண்ணன் அப்படி நடந்துக்கிட்டான், பசங்கக்கிட்டையாவது அண்ணன் ஒழுங்காக நடந்துப்பான்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயம் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜின்னனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், சொல்லாமலே இங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி ஜின் யோசிச்சுட்ருக்கான். அவன் எடுத்திருக்க முடிவு ஒரு வகையில் நல்ல முடிவாகவே இருந்தாலும் அவங்க வயிற்றில் வளர்றது உங்கள் குடும்ப வாரிசு, நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? நான் எப்படி விடுவேன்? அது ஏன் மருமக பிள்ளைகள், அவன் வயிற்றில் வளர்றது ஏன் பேர பிள்ளைகள், நான் எப்படி அதை அழிக்க விடுவேன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரியும் உங்கள் பேர பிள்ளைங்களும் உங்கள் மருமகளும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்போது நீங்கள் ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி அவங்க அண்ணன்கிட்ட இருந்து நீங்கள் ஜின்னையும் டேயையும் கூட்டிகிட்டு வரதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணணும். அப்படிங்கிறியா? அப்போது நீ ஒரு விஷயம் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? என் அண்ணனை அந்த மண்டபத்துக்கு நீ கூட்டிகிட்டு வரணும். நான் அங்கே வரமாட்டாரே, இதான் முக்கியமான விஷயம்னா மட்டும்தானே அவர் வருவார். எனக்கு தெரியும், அதான் இந்த விஷயத்த போய் சொல்லு அப்படின்னு சொன்னேண்ணே. ஐயோ, அப்போனா இது ஜின்னையும் டேயும் மாட்டி விட்டது மாதிரிலாம் இருக்கும். இதை சொல்லி தான் நீ வர வைக்கணும், அப்போ தான் அவர் வருவார். சரியா? நான் இன்னொரு விஷயம், அந்த இடத்துக்கு நான் வரதாட்டு சொல்லாத, என் ஹஸ்பண்ட் வரதா சொல்லு. நான் வர்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக என் அண்ணன் வரமாட்டான். சரி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பிஹோ அங்கேருந்து போயிடுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே யோஞ்சின்னு அப்படியே டல்லாக வரான். நீ ஏன்டா இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்க? டேட், இப்படிலாம் எனக்கு கலாய்க்கிற வேலையை வச்சுக்காதுங்க, அதுக்கப்புறம் பெரிய பரங்களாத்துக்கும் மண்டையில் போட்டு உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பிள்ளையா, தருதலை எனக்குன்னு ஆச்சிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி கத்துறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, டாட் நீங்கள் மட்டும் இப்போ வாயை மூடல, உங்களை கடிச்சு கொதறிடுவேன் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம யோசிச்சு அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, ஹே எனக்கு வாயை மூடுங்க, அவங்ககிட்ட வாய் கொடுக்கலன்னா உங்களுக்குலாம் தூக்கமே வராதில்ல, பிள்ளைங்களை எதையாவது ஒன்று சொல்லி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நான் என்னடி பண்ணேன், அவன் தானடி என்ன பிடி கிண்டிக்கிட்டு இருக்கிறான், வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியல. இப்போ அப்படியே வந்து யோஞ்சின்னு பார்த்துட்டான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சுடி தங்கம்? அம்மா, எல்லா அண்ணன்மாருங்களுமே ஒரு பக்கம் மூக்கில் டல்லாக இருக்கிறானுங்க, ஆனால் எந்த கவலையுமே இல்லாமல் ஒருத்தர் நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை கட்டிகிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா, அங்கே வந்து ஒரு மரத்துக்கே கீழே நின்று அங்கே 2 சின்ன பிள்ளைங்க கிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா, எந்த வித கவலையும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்க கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் பிடிக்கி தின்னுட்டுருக்கான் அம்மா அப்படின்னு சொன்னானே. ஐஸ்கிரீம் பிடிக்கி தின்னுட்டுருக்கானா அப்படின்னு எட்டி பார்த்தா, அது ஐஸ்கிரீம் இல்லை, கையில் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஏதோ கையில் வச்சுருக்குறாங்க, அது நம்ம சுகா பிடுங்கி தின்னுட்டு அப்படியே அடித்து விரட்டுறாரு. அந்த பசங்களாம் அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுது. ஷோ, இவனை பிள்ளை நினச்சி பார்த்தேன்னு இல்லை என்ன நினச்சி பார்த்தேன்னு எனக்கே தெரில. சுகா, சின்ன பிள்ளைங்க கிட்ட வாடாட்டம் இங்கே வாடா அப்படின்னு சொன்னானே. வரேம்மா அப்படின்னு சொல்கிற நம்ம சுகா அப்படியே அங்கே வரான். இப்போ அப்படியே சுகா போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்னம்மா டே உன்ட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, என்னம்மா சொல்லுமா. அது வந்து அப்படின்னு சொன்னேன்னே. என்ன வந்து போயின்னு போமா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டானா? பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நீ இந்த பூனை கூடலாம் நீ பழகிருக்கிறியா? பூனை கூடயா? நம்ம வீட்டில் ஒன்று கிடக்குதே. அது என்னென்ன சட்டெல்லாம் பண்ணும், நம்மளை மதிக்கிற நாய், நம்ம வீட்டில் கிடக்கிற நாய் கூட ஒரு நேரம் சோறு போட்டால் அடுத்த நேரம் நன்றியோட காலை வந்து சுற்றும். ஆனால் சோறு போட்டால் பூனை நன்றியோட வந்து காலை சுற்றிருக்கா? எங்கே நம்மளையே எட்டி உதச்சிட்டு போகுது. அதே மாதிரி தான் இவனும் அப்படின்னு சொன்னேன். டேய், வாய் மட்டும் மூட்டுன்னு வைக்கி, வாய்க்குள்ள எத்தையோ வச்சு திணிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். என்னது அம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுடா. ஏன்டா எனக்கு மறுபடியும் எல்லாம் வர ஞாபகப்படுத்துகிறாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் இப்படி ஞாபகப்படுத்தினேன்.
நீ நீ தான் ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொன்னோன்னே, யார் அந்த சிடுமூஞ்சியை நான் ஞாபகப்படுத்தினேன். சிடுமூஞ்சிலையும் ஒன்றா நம்பர் சிடுமூஞ்சி அவன், நான் ஏன்டா உன் சிடுமூஞ்சி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்கப்பா சிடுமூஞ்சின்னு சொல்லி ஆளை இன்சல் பண்ணுறான். உனக்கு அவன் சிடுமூஞ்சிடா, எனக்கு அவன் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மன்மதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, பாருங்கப்பா டேய் அவன்கிட்ட ஏன்டா வம்புக்கு போகிற? ஆமாம் அவனை மட்டும் பார்த்துருங்க, அவன் மட்டும் தானே உங்களுக்கு பிள்ளை, நீயும் பிள்ளை தான்டா. ஆனால் உன்னோட எத்தனை வருஷம் அவன் சின்ன பையன், உன்னோட 5 வருஷம் அவன் சின்ன பையன்டா அப்படின்னு சொன்ன உடனே, 5 வருஷம் சின்ன பையனை பிறந்ததுனால தான் எனக்கு எல்லாத்துக்கும் கெட்டு சோதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். வா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோஞ்சன் கலாய்க்கிறான். வாய் மட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே சுகா, நீ போய் அந்த அரசபையை போய் பார்த்துக்கோ, உன் அண்ணன் இப்போ கொஞ்சம் நல்லாவே சரி கிடையாது, நீயே போய் பார்ப்போ அப்படின்னு சொன்னேன். போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம சுகா அப்படியே போகிறான். இப்போ அப்படியே யோஞ்சின்னு பார்த்துட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், சொல்கிறா. நான் நிறைய டீமன்ஸை பார்த்துக்கிட்டாமல் இருக்கிறேன், ஆனால் எந்த வித டீமன்ஸும் எங்களை மாதிரி இவ்வளோ சாஃப்டாக அழகாக இல்லை, நாங்கள் மட்டும் ஏன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறோம்? உங்கள் அம்மா அப்படி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா புலம்புறாரு. என்னது கேட்கல? உன் அம்மா அப்படிடா. ஆனால் டீமன்ஸ் எல்லாமே கோமா ரகடா அப்புறம் மூஞ்சி இழுத்துக்கிட்டு அப்படி தானே இருப்பாங்க. ஆமாம், உங்கள் அம்மா டீமனாக இருந்தால் தானே மூஞ்சி இழுத்துட்டு இருக்குது, உங்கள் அம்மா தான் ஒரு ஏஞ்சல் ஆச்சு. உங்கள் அம்மா ஒரு ஏஞ்சல்டா லூஸு. எப்பா சொல்கிறதா இருந்தால் கத்தி சொல்லுப்பா, வர வர காது போச்சுப்பா. டேய் உங்கள் அம்மா ஒரு ஏஞ்சல்டா. என்னது ஏஞ்சலா அப்படின்னு சொன்னேன். இந்த இது வந்து நம்ம சுகாவுக்கு கேட்டிருக்கோம். இப்போ அப்படியே சுகா வந்துட்டு, என்னது ஏஞ்சலா அப்படின்னு வர்றான். நீங்கள் போகலை அங்கே அடித்து வாய் முடிப்பா. என்னது அம்மா நீ ஏஞ்சலா அப்படின்னு சொன்னானே. பார்த்துட்டு, நான் ஏஞ்சல் தான்டா. நிஜமாம்மா நான் ஏஞ்சல் தான்டா அம்மா, ஆனால் பார்க்குறதுக்கு நீ டீமன் மாதிரி தெரியலையே. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூலிகை ஒன்று அப்படி கையில் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே அதை வாங்கிட்டு, என்னம்மா இது, இதை தினமும் நான் சாப்பிட்றதுனால தான் உன் கண்ணுக்கு நான் டீமனாக தெரிகிறேன், இல்லைனா இதை நான் மட்டும் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஏஞ்சலாக தெரிவேன் அப்படின்னு சொன்னேண்ணா. மா இது நல்லா இருக்குமா, நானும் சாப்பிட்டு பார்க்கட்டா? நீ சாப்பிட்டா ஏஞ்சலாக தான்டா தெரிவ. என்னம்மா சொல்கிற? நீ ஒரு டீமன்டா, அதை சாப்பிட்டு நீ ஏஞ்சலாக தெரிவாடா. நான் ஒரு ஏஞ்சல்டா, அதை சாப்பிட்றதுனா நான் டீமனாக தெரியுறேன்டா. ஓ அப்படி ஒன்று இருக்கோ. இப்போது பிஹு வந்து சொல்லிட்டு போன எல்லா விஷயத்தையும் நம்ம சுகாக்கிட்டையும் யோஞ்சிங்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னம்மா வளர்ற? நீங்கள் 2 பேரும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்கல்ல அப்படின்னு சொன்னேன். இல்லையே நான் எதையும் மறைக்கல, நான் எல்லாத்தையும் அப்பட தான் சொன்னேன், அவர் தான் அவர் பாட்டுக்கு போனார் அப்படின்னு சொன்னேன். ஐயோ மனுஷோ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு வாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா திட்டுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, இந்த விஷயத்த போய் நீ ஆரம்பிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா? ஆரம்பிக்கிட்ட போய் சொல்லுப்போ அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஓடுறான். இப்போ ஓடிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜேகேயும் ஆரமாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே இப்படியே, அடே அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா அண்ணா, நம்ம அம்மா ஒரு ஏஞ்சலாண்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நம்ம அம்மா ஒரு ஏஞ்சலாம். அப்பா ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா ஏஞ்சலுங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரியாதான். அதுக்கப்புறம் 2 பேருமே லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அம்மாவோட அண்ணன் ஒத்துக்காதனால அம்மா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இங்கே டீமன்ஸ் வேர்ல்டில் எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்களாம். அப்போ நம்ம கண்ணுக்கு ஏஞ்சல். அதுவும் கேட்டேன். அம்மா ஒரு லீஃப் சாப்பிட்றாங்களாம், அது சாப்பிட்டா டீமனாக தெரிவாங்களாம். அப்போது அம்மா ஒரு ஏஞ்சலாடா. அம்மா ஒரு ஏஞ்சலாம். இதில் வேறு இன்னொரு விஷயம் சொல்லவா? என்ன? நீ லவ் பண்ணுறிய ஜின்னு, ஆமாம் நம்ம அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் தாண்ட ஜின்னோட அப்பாவான். என்னடா சொல்கிற? ஆமாம் அண்ணா, அப்போ டேயும் தாண்டா அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் டே கூட ஒன்று சேர்ந்துருவேண்ணா, மறுபடியும் நான் டே கூட. இருங்கடா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னடா சீக்கிரம் சொல்லுடா. நீங்கள் 2 பேரும் நாங்கள் 2 பேரும் அப்பாவாக போகிறீங்களாம், டேயும் சின்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. நிஜமாவடா? நீங்கள் 2 பேரும் அப்பாவாக போகிறீங்க,
டே ப்ரெக்னென்ட் ஆகி 3 மாதம் ஆகுதான், ஜின் ப்ரெக்னென்ட் ஆகி 1 மாதம் தான் ஆகுதான் அப்படின்னு சொன்னேன். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஹக் பண்ணி அப்படி பயங்கரமாக அழுறாங்க. இப்போ எப்படி பார்த்துட்டு இது அழ வேண்டிய நேரம் இல்லை, ஸ்மைல் பண்ண வேண்டிய நேரம், இதெல்லாமே சொன்னதான் அம்மா தான். அம்மாவை போய் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இதோ உடனே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி அவங்க அம்மா கிட்ட போய் அப்படி டைட்டாக அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இங்கே வந்த புதுசுலேயே தெரிஞ்சுடா. என்னம்மா? எனக்கு ஜின்னையும் ஜெய் ஹோப்பையும் பார்க்க முடிச்சுல எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேரும் ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு. எப்படிம்மா? அது அவங்க 2 பேரும் என் அண்ணன் பசங்கடா, எனக்கு எப்படிடா தெரியாமல் இருக்கும்? அது மட்டும் இல்லை, ஆமாம் ஆரம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. என்னம்மா? உன்னை விட ஜின் 2 வயசுக்கு மூத்தவனாச்சேடா, உனக்கு எப்படி செட் ஆகும்? என்னம்மா சொல்கிற? உன்னை விட ஜின் 2 வயசுக்கு மூத்தவன். அண்ணா அம்மா உண்மைதான்டா, உன்னை விட ஜின் 2 வயசுக்கு மூத்தவன். அப்புறம் ஜேகே குழந்த உண்டாய் 3 மாதம் ஆகுது. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்கே தான்டா இருந்தான். ஆமாம்மா. அப்போ இங்கே இருக்க போச்சுலே என் மருமக பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை. அம்மா என்கிட்டே யாரும் சொல்லலையம்மா, இப்போ தானம்மா எனக்கே தெரியும். அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாயில் கை வைக்கிறாங்க. டேய் எனக்கு தெரிஞ்சு என் மருமக பிள்ளைக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் அப்போ டேவை பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு சொன்னேன். டேய் நீ மட்டும் அங்கே போனேன்னு வை, என் அண்ணன் அப்படியே கயிற்றுல கம்பளே கட்டி போட்டு தோலை உரிச்சிருவான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா, சரி போய் பார்த்துருவா. ஓ அம்மா வேலை நான் சீக்ரெட்டாக போய் லவ் பண்ணுவேன், அந்த மாதிரி நானும் உனக்கு ஒரு சீக்ரெட் டிக்கு சொல்லிதாரேன், போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொன்னேன். நிஜமாவாப்பா? நிஜமாக தான்டா. உன் அம்மாவை அடிக்கடி லவ் பண்ண போச்சுல, ஒரு போர்ட்டல் மூலமாக தான் உங்கள் அம்மாவோட அரண்மனைக்கு நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா இருந்த ரூம்லேயே தான் நம்ம ஜின்னு இருக்கிறான்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணியேன்னா நீ ஜின்னோட ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்பா அப்பா அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அப்போ எனக்கு கொடுங்க. டேய் உனக்கு இன்னும் பிறந்தநாள் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குடா, நீ அதெல்லாம் இது பண்ணிக்கிற மாட்டலா. இப்போது அங்கே அவங்க அப்பா வர்றாரு அப்படின்னாலே அவனுக்கு சென்ஸ் ஆகும், உனக்கு சென்ஸ் ஆகுமா? அது கொஞ்சம் டவுட்டு தான், தெரியுதுல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜேகே நம்ம ஆரம்போட கையில் மட்டும் அந்த லாக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி என்ன நேராக போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும், அங்கேருந்து நேராக நீ ஜின்னோட ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அதை வாங்கிட்டு ஆரம் அப்படி இங்கே வரான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு இப்போ அப்படியே ஆரம் உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தாங்க ஜின்னு வந்து அப்படியே அழுதுட்டு இருக்கிறான். அதில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் படுத்து அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஆரம் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவனை ஆரம்பிக்க எப்படி கூப்பிடனே தெரியலை. இப்போ அப்படியே ஜின் அப்படியே எழுப்பிட்டு இங்கே ஏதோ டீமன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் டப்புன்னு சைடில் திரும்பி பார்த்தா அங்கே ஆரம் நிற்கிறான். பட் அதை பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் அவன் நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுது? ஒருவேளை நான் ரொம்ப ஆரமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் எனக்கு தான் டீமன் ஸ்மெல் வருதுல்ல, அப்போ பக்கத்தில் எங்கேயா டீமன் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சடான சைடில் திரும்புகிறான். ஹரம் ஜின் ஹரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் எலும்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹக் பண்ணிட்டு ஹரம் ஹரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜின் ஜின் என்னாச்சுடா? ஹரம் 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 நான் எனக்கு தெரியும் அல்லாத நான் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், அல்லாதடா அப்படின்னு சொன்னேன். ஆரம் ஆரம் பயமாக இருக்கா ஆரம், எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போயிடாரம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஆரம், ப்ளீஸ் ஆரம் எனக்கு இருந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். சரி அம்மா ஏதோ பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஆரம் பயமாக இருக்கா ஆரம், எனக்கு கூட்டிகிட்டு போடா. நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா, நீ இங்கே இரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்பா ஏதோ பேச போகிறாராம், கண்டிப்பாக பேசி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்பா. 2வது நம்ம 2 பேரும் ஓரளவு உங்கள் அப்பா ஒத்துக்கலன்னா நான் அங்கேருந்து கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன், ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். என்ன மட்டும் இல்லை டேயையும் டே அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன், தேயையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன், புரியுதா? இங்கே ஜேகேயும் அதை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டே இருக்கான். எப்படியாவது ஜேகேக்கு டேயும் கூட்டிகிட்டு போய் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஜென்? ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஜேகே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான், நீ
இந்த விஷயத்த டேக்கிட்ட பேசினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேசணும், நீ சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட காதில் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, ஐ லவ் யூ ஜின், நீ தான் பார்த்துக்கணும். என்னோட தம்பியும் உன்னோட தம்பியும் ஒன்று சேரணுன்னா அதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும், சரிதானே? நீ அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சரி, ஓகே ஆரம், நீ நீ நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இந்த டீமன் இருக்கிற ஸ்மெல் வந்து நம்ம ஜெய்ஹோப்க்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்போ அவன் பார்த்துட்டு, டீமனா? நம்ம வேர்ல்டில் டீமனா? ஒருவேளை அந்த வாயாடி இங்கேயும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக நடந்து போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டேயோட ரூம் தான் திறந்து போகிறோம். ஒருவேளை நம்ம ஜேகே பார்க்க வந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அண்ட் நம்ம டே அப்படியே பார்த்துட்டு, அண்ணா என்னாச்சுண்ணா? இல்லைடா, எனக்கு ஏதோ டீமன் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் ஜேகே இங்கேயாவது நிற்கணும்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொன்னானே. இது ஜேகேயா அண்ணா அது அப்படின்னு சொன்னானே. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனையும் கூட்டிக்கிட்டு நம்ம டேயையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஒரு வேளை வந்துருப்பானோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் டப்புன்னு திரும்பியிருப்பார். இப்போ பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜெய்ஹோப்பும் நம்ம டேயும் தான் நிற்கிறாங்க. நீங்கள் தானா அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, ஆரம்பம் என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னானே. ஓ, பார்க்க வந்தாரா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் இருக்கிறாங்க. இருந்தோடனே, டே நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டானே. பரவாயில்ல, சாரி டே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு உண்மையும் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னே. என்ன? ஜேகேக்கு இன்னும் 25 வயசு ஆகலை. என்ன? பட் ஜெக்கிக்கு 25 வயசு இன்னும் ஆகலை, அவனுக்கு ஜஸ்ட் 24 தான் ஆகுது. இன்னும் 2 வாரத்தில் தான் அவனுக்கு 25 வயசே ஆகுது. அதனால தான் அவனுக்கு நீ ஒரு ஏஞ்சலுங்கிற விஷயமே அவனுக்கு சென்ஸ் ஆகலை. கண்டிப்பாக சொல்கிறேன், சென்ஸ் ஆகிருக்குன்னா அவன் கண்டிப்பாக பக்கத்தில் வந்திருக்க மாட்டான். நம்ம ஜேகே லவ் பண்ணி ஏமாத்துகிற கேரக்டர் அவன் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. அன்னைக்கு அவன் உன்னை எப்படி லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கும் அந்த டைமில் நான் ஒரு அரசனாகணும், எனக்கு இந்த டாஸ்க் எப்படியாவது முடிச்சாகணும், எனக்கு அதுக்காக ஒரு ஏஞ்சல் வேணுங்கிற விஷயம் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சே தவிர அவனோட லவ் எனக்கு மைண்டில் ஓடலை. எனக்கு ஜின் என்னை லவ் பண்ணி அங்கேருந்து என்னை விட்டுட்டு வரும்போச்சில் தான் ஜேகே இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்காக நீ ஜேகே மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லும்போச்சில் இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, அது வந்து அப்படின்னு சொல்லும்போச்சில், அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே. அது மட்டும் இல்லாமல் ஜேகே சூசைட் அட்டன் பண்ணிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கான். இந்த விஷயத்த ஜெய்ஹோப் கூட பார்த்து தட்டி விட்டுருக்கான் இல்லையா ஜெய்ஹோப்? ஆமாம் அண்ணா, ஏன்னு இந்த விஷயத்த என்ன சொல்லலை? என்ன சொல்கிற? ஜேகே இதை சொல்லாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான், நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? அண்ணா அண்ணா ஜேகே இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்து அவன் கேட்குறான். இல்லை, ஜேகே இப்போ பரவாயில்ல, அவன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே என்னால் மறைச்சி வைக்க முடியலை, என்னால் ஒரு தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் நல்ல நேரத்துக்கு ஜெய்ஹோப் அந்த ரூமுக்குள்ளே போகலன்னா இப்போதைக்கு என் தம்பி உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெய்ஹோப் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். அச்சோ, இதெல்லாம் என்ன இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் என் தம்பி, குட்டி தம்பி, அவன் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கான், அப்படி என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டானே. நானா? என்னமோ நீ எனக்கு இழுத்து வச்சு கிஸ்ஸெல்லாம் அடிச்சிட்டியான், உன்னையே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கான். அது அது சும்மா தான், என்னன்னு தெரில, உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கான், ஒன் சைட் லவ் போச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னானே. அவன்கிட்ட போய் சொல்லுங்க, இது ஒன் சைடு இல்லை டபுள் சைடுன்னு. நிஜமாவா நீ லவ் பண்ணுறியா? எனக்கு அவனு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முச்சில். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் தான் என்ட்ரி ஆகுறாரு. அது வேற யாரெல்லாம் நம்ம ஜிம்மின் தான். அப்படியே அவர் உள்ள வந்துட்டு, என்ன நடக்குதுங்க, என்ன மாதிரி ஒரு பொறுப்பான பையன் இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். டேய் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை எப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். பார்த்துட்டு, டே அண்ணா என்னடா ஒரு டீமனெல்லாம் கூட்டி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்பா கொண்டுருவார் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நீ அப்பா கிட்ட மட்டும் போய் சொன்னேன்னு வையேன் அப்படின்னு சொல்ல முடியல. சரி, நம்ம பிரதர்ஸ் எல்லோரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் 2வது தம்பி லவ்வே பண்ண மாட்டேன்ட்டு இருக்கான் இவனும் அப்படின்னு சொன்னோன்னே.
இவனுக்கும் சுத்தமாக லவ்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெயஹோப் சொல்கிறான். ஏன் இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம செட் பண்ணி விட்றக்கூடாது? ஏண்டா நீங்கள் டீமன்ஸா இல்லை மாமா வேலை பார்க்குற மாமாஸா அப்படின்னு கேட்டோன்னே, போயும் மூட்றா, உனக்கு அந்த சிடுமூஞ்சி தாண்டா லைக்கு, உனக்கு அந்த சிடுமூஞ்சி தாண்டா, உனக்கு அந்த சிடுமூஞ்சி கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாடனே. சிடுமூஞ்சியா அப்படின்னு சொன்னேன். என்ன அவன் சிடுமூஞ்சியா? அவன் என்னடா ஒன்று சிடுமூஞ்சின்னு சொல்லிருக்கான். அந்த சிடுமூஞ்சி மட்டும் ஒரு நாள் கையில் மாட்டட்டும், அந்த பூனையை நான் சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பூனையோட அணில் கொஞ்சம் சின்னது தெரியும்ல, அதுக்கு பூனை நினச்சா அணில் என்ன சீர முடியும் தெரியும்ல, ஏன்னா அணிலை விடையும் பூனை பெருசு, அதுக்காக என்ன அணில்னு சொல்கிறீங்க? பார்க்குறதுக்கு அணில் மாதிரி தான் இருக்குது. என்ன கலைக்கிறீங்களா ஆரம் அப்படின்னு கேட்டோன்னே. ஏன் கலைக்கக்கூடாதா? அண்ணன் புருஷங்கிறனால சைலண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஜென் என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ அப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நான் இங்கே இருக்கிறது சரியில்லை, நான் கிளம்புறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் பார்த்துக்கோ அண்ட் நீயும் பார்த்துக்கோ சரியா, நான் கிளம்புறேன், பாய் ஜெஹோப், பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஆரம் கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே அவங்க அப்பா டப்புன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இவங்க 4 பேர் போட்டு தான் நிற்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பா எனக்கு ஏதோ டீமன் சென்ஸ் ஆச்சு, இங்கே யார் வந்தா? அப்பா யாருமே வரல, இப்போ நாங்கள் 4 பேர் தான் பேசிகிட்ருக்கோம். சரி ஜின், நாளைக்கு எனக்கு ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்தோன்னு பார்த்துக்குறேன், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்து எப்படியும் முறைச்சிக்கிட்டே போகிறாரு. என்னாச்சு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படி போகிறாங்க. இப்போ நம்ம ஜின்னோட அப்பா தான் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தா ஆரமோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்து, என்னன்னே நியூஸ் கிடச்சிருக்கும் போல், நீ தான் இந்த தப்பு பண்ணிக்கிட்டோ இங்கிறது போனேன் அப்படின்னா என் பசங்களையும் ஏண்டி கெடுக்கிற? நான் கெடுத்தேண்ணா? நான் இப்போ உன் பசங்களை கெடுத்தேன். உன் பசங்க லவ் பண்ணாங்க, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சு இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னே. அவனுங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். அண்ணா இங்கே பாரு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன், வெளியே வந்துட்டேன். ஆனால் என் மருமக பிள்ளைங்க மேலே கை வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் வச்ச நீ என்ன பண்ணுவேன்? அவங்க என் பசங்க, அவங்க வேணால் உன் பசங்களாக இருக்கலாம், ஆனால் என் மருமக பிள்ளைங்க மேலே கையை வச்சேன்னு வையேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மிரட்டுறாங்க. இப்போ முடிவு பார்த்துட்டு, அதானே இத்தனை வருஷமாக டீமன் வேர்ல்டில் இருந்திருக்க, அந்த புத்தி தானே உனக்கும் இருக்கும். கரெக்டு தானே, நான் டீமன் வேர்ல்டில் இருந்தேன், எனக்கு டீமன் புத்தி தான் எனக்கும் இருக்கும். ஆனால் ஏஞ்சல் வேர்ல்டில் இருந்துக்கிட்டே நீ டீமன் புத்தியை காட்டுறியே, இதை கொண்டு போய் நான் எங்கேயும் சொல்ல நீ. ஆனால் நான் அடங்கவே இல்லைல்ல, கடைசி வரைக்கும் உனக்கு நல்லாவே தெரியும், நானும் அண்ணியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். என்னை வீட்டை விட்டு துரத்திட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணி அதை நினச்சே இறந்தாங்க. ஆனால் அந்த குற்றம் உணர்ச்சி கூட அவன் மனசில் உறுத்தலை. நீ நான் இடத்த விட்டு போனதுக்கப்புறம் தான் அவள் செத்தா அப்படின்னா, அதுவும் உனக்காக அவள் செத்தானா நான் ஏன் கவலைப்படணும்? அண்ணா ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கிறதா இருந்தால் அன்பு, பாசம், குணம், பொறுமை எல்லாம் இருக்கணும். முக்கியமாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நீ இப்படியெல்லாம் இருந்தா அது உண்மையாக சொல்லணா, நீ டீமன் தானா, ஏஞ்சலே இல்லை. நீ ஏஞ்சலாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைடா அப்படின்னு சொன்னேனே. என்னை பற்றி பேசுகிற நீ திருந்திருப்பேன்னு நினச்சேன். ஆனால் பெத்த பிள்ளைங்களையே என்னைக்கு கொல்லணும்னு நினச்சியோ? ஏன்னா பேசாதடா. நான் தான் பிஹோ கிட்ட சொல்லி அனுப்பினேன், இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட போய் சொல்லணும். ஆனால் பசங்களே கொல்லுற லெவலுக்கு போயிருக்கேன்னா அது என் பையன், அதுவும் என் பையனோட வயிற்றில் ஒரு டீமனோட குழந்தை இருக்கணும், நான் இப்படி ஏற்றுப்பேன். டீமனோட குழந்தை தானே இருக்குது, அவங்க ஒன்றும் டீமனாக மாறலையே, அதுக்காக பிள்ளைங்களை கொல்லுற லெவலுக்கு நீ போவியாடா? எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணினா நான் கொல்ல தான் செய்வேன். அப்போ நீ ஏஞ்சல்னு சொல்லிக்கிறத அந்த நாட்டோட அரசன்னு நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, என் பசங்க விஷயத்தில் நீ தலையிடாத. அவங்க இத்தனை நாளாக வேணால் உன் பசங்களாக இருந்திருக்கலாம். எப்போ என் பசங்களோட வாரிசு உன் பசங்களோட வயிற்றில் வளருதுன்னு எனக்கு தெரிஞ்ச அப்பத்துலேருந்து அது உன் பசங்க கிடையாது, என் மருமக பிள்ளைங்க. என் மருமக பிள்ளைங்களை பற்றி ஏதாவது சொன்ன, முக்கியமாக என் பசங்களோட குழந்தைய அழிக்கணும்னு நீ நினச்ச, உன்னை நான் அழிச்சிருவேன். ஹோ மிரட்டுறியா? நீ அப்படி கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, முடிஞ்சதை பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்போது அப்பா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு தான் வந்திருப்பான். அதாவது இந்த விஷயத்த வந்து பிஹு வந்து இந்த விஷயத்த ஜின்னுக்கிட்டையுமே போய் சொல்லியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்ம ஆரம்ப அம்மாவோட பிளான் தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவாருங்கிற விஷயம் ஆரம்ப அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அண்ணன் எந்த நேரம் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம் தங்கச்சிக்கு தெரியும்ல. அதனால அவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான்னா பிஹு கிட்ட இதை தான் சொல்லியிருப்பாங்க. என் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தோட சொன்னானே என் அண்ணன் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவான். அந்த நேரத்தில் ஜின்னுக்கு பசங்க 4 பேர்த்திட்டையுமே சொல்லி பசங்க 4 பேர்த்தையும் எங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம பிஹு கிட்ட நம்ம ஆரம்படாமல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எப்படி இதெல்லாம் ஜின்னு கேட்டுட்டு அப்பா அப்போ பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் நீ பண்ணுறலப்பா அப்படின்னு சொன்னேனே. ஆமாம் ஜின், நான் தான் உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சேன். முக்கியமாக உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நான் தான் கொலை பண்ணணும்னு நினச்சேன். அப்பா ஆனால் ஏன் நாங்கள் எப்படி என்னப்பா பண்ணோம்? ஏன்ப்பா எங்கள் மேலே இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னேண்ணே. ஜின், ஃபஸ்ட்டு ஒன்றை யார் இங்கே வர சொன்னது? நான் இங்கே ஒன்று வர சொன்னேண்ணா? அப்பா ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் அங்கே சைட்லேருந்து வரான். பார்த்துட்டு ஜெய்ஹோப் நீ இங்கே என்ன பண்ணுற? நாங்களும் தான்ப்பா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு டேயும் ஜிமின்னு வராங்க. நீங்கள் 4 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வாறு இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொன்னேண்ணே. நான் தான் என் மருமக பிள்ளைங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஓ எல்லாத்துக்கும் வேலை நீ தானா? அண்ணா நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? நீ ஒரு மிருகம் மறந்துக்கிட்டு ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கல. நீ இப்படி பார்த்தா நீ தான் இந்த வேர்ல்டில் இருக்கணும், நாங்கள் தான் அந்த சைடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே. ஹோ நீங்கள் நல்ல விதமாக எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக டீமன்ஸ் ஏஞ்சல் ஆயிட முடியுமா? ஒரு ஏஞ்சலே டீமன் ஆகும் போச்சுல, ஒரு டீமன் ஏஞ்சல் ஆக முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பேச கற்றுக்கிட்டடி நீ சின்ன வயசுலேருந்து அண்ணன்னு சொல்லிட்டு காலை சுற்றி வந்த. எப்போ ஒரு டீமனோட பேச்சு கேட்டுட்டு வீட்டை இறங்கி வெளியே போனியோ அதோடு எனக்கு ஒரு தங்கச்சி இல்லை, நான் தலைமொழிகி இருக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தேனே, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. ஏன்னா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்தியா? பொய் சொல்லாத. என்னைக்கு நான் போனேன்னா அன்னையோடு இந்த மொத்த ராஜ்யமும் உன்னோடதுன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக ஆட்சி புரிஞ்சதானே எனக்கு தெரியாது நீ நினச்சிட்ருக்கியா? எனக்கு நீ இந்த நாட்டில் என்ன நடக்கு, நீ இஞ்சி போய் என்ஜாய் என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, நடிக்காத அப்படின்னு சொன்னேண்ணே. அப்போது அந்த பிஹுவை வச்சு நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிற இல்லை அப்படின்னு சொன்னேண்ணே. ஆமாம், நான் தான் பிஹுவை வச்சு இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்க வச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னானே. ஒருத்தர் அந்த பிஹுவை இல்லாமல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க 4 பேர் இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்டானே. பா இதுக்கு மேலே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்ப்பா. என்ன உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே ஜெய்ஹோப் முன்ன வந்தானே. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்ட உடனே இப்போ ஜெய்ஹோப் அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டு நீ உயிரோடையே இருக்க வேண்டாம்ப்பா, எங்களையே கொல்றதுக்கு நான் பிளான் பண்ணிட்டல, நீ உயிரோடையே இருக்காண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஜெய்ஹோப் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா? அப்பா நான் சரியாக தான்ப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த டீமன்ஸ், அதாவது நம்ம ஆரம்போட அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நேராக போயிட்டு ஆண்டி நான் உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன், அங்கே வந்த புதுசுலையுமே நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் எங்களோட ஆண்டி தான் அப்படின்னு சொன்னானே. என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். ஒரு தடவை அப்பாவோட ரூமில் ஒரு சின்ன ஃபோட்டோ பார்த்தேன், அதில் நீங்களும் எங்கள் அப்பாவும் ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன். நான் அப்போது யோசித்தேன் ஒருவேளை இதுதான் என்னோடய அம்மாவுன்ட்டு. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய அம்மா எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஆனால் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அப்போது ஒரு தடவை நான் இதை பற்றி பிஹு கிட்டே கேட்கும்போது தான் பிஹு சொல்லிச்சு இது உன்னோட அத்தை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் தான் என்னோடய அத்தை. அங்கே பார்க்கும்போதுலேயே எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப பேசணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதில் வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலை. ஆனால் இப்போ சொல்கிறேன், இவர் வேணாம், ஏஞ்சல் வேர்ல்டுக்கு இவர் வேண்டாம் ப்ளீஸ். எப்படி நம்ம டேயும் ஜிமினியும் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்களோ அதை மாதிரி இவரை பிடிச்சி வச்சுருங்க. உங்களால் முடிஞ்சுன்னா இவர் ஏதாவது பண்ணிடுங்க. இவர் இந்த கேரக்டரில் இப்படி ஏஞ்சல் வேர்ல்டுக்குள்ளே இருந்தாருன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கப்புறவு வேண்டாம். இவர் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு, அதனால் இவரை பிடிச்சி ஜெயிலே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே. கண்டிப்பாக ஜெய்ஹோப், கண்டிப்பாக போட்டுடலாம். தப்பு பண்ணுறதுனா தண்டனை இருக்குது. தப்பு பண்ணுற மனுஷங்களுக்கு தண்டனை கொடுக்குறவங்க நாங்கள், நல்லது பண்ண மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க நீங்கள்.
தப்பு பண்ணால் தண்டனை நிச்சயம் தானே? ஆமாம், லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்கல்ல, இவங்க தப்பானவங்க தான். அதுவும் லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க கூட ஒரு சில பேர் ஓகேன்னு விட்டுறலாம். ஆனால் லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துக்கிட்டு அந்த பசங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் பெரிய பாவம். இவர் பெரிய பாவமே பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்ல ஜெய்ஹோ? கொடுக்கணும். அப்போது இவருக்கு தண்டனை நம்ம கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னானே. சரி, ஓகே. என்னங்க அப்படின்னு சொன்னானே. சொல்லுமா. தண்டனை கொடுத்துடலாங்க அப்படின்னு சொன்னேண்ணா. கொடுத்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பிடிச்சிட்டு போனோன்னே, என்னடி பண்ணுற அண்ணா? தப்பு பண்ணால் தண்டனை இருக்குது. தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது தான் நாங்கள். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து ஒரு 4 பேர் அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜின்னு அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறான். இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு ஆரம் அப்படி ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஜேக்கியும் வந்திருப்பான். ஜேக்கியை பார்த்தோன்னே நம்ம அப்படியே ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு ஜேகே சாரி, ஜேகே சாரிடா, சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி சாரின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்லடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சமாதானப்படுத்தியிருக்கான். சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுறான். பரவாயில்லடா, அழாதடா, நீ அழுதா எனக்கும் அழுக வரும் தெரியும்ல, அழாதட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்க எல்லாருமே கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏஞ்சல் வேர்ல்டுக்கு அரசர் யாரும் இல்லைல்ல. அப்போ அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜெய்ஹோப்பி இங்கே அரசனாக இருத்திடலாம், நான் டீமன் வேர்ல்டுக்கு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னாடனே. இப்போ அப்படியே பார்த்துட்டு, இல்லை அம்மா, நான் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு போட்டாம்மா, நீங்கள் வேணால் இங்கே சுகாவை இருத்துறீங்களா அப்படின்னு சொன்னேன். போடா, என்னாலலாம் இங்கே அரசனாக இருக்க முடியாது, சும்மாவே போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காடி, இல்லை அரசனான விட்டே போகிற, போடா, வேணால் ஜேக்கி வேணால் அரசனாக இருத்து அப்படின்னு சொன்னோன்னே. ஆமாப்பா, நான் ஜேக்கிக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அவன் அவ்வளோ தூரம் வேணாம்னு சொல்ல முடியல. நான் தம்பிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்ப்பா. அதனால் நம்ம டீமன் வேர்ல்டுக்கு நம்ம ஜேக்கியே அரசனாக போட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே. சரி ஆரம் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே சுகா பார்த்துல, நான் வேணால் துணை அரசனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரி சுகா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படி இந்த சரி ஜின்னு பார்த்துட்டு, ஜின் நீ ஒன்று பண்ணுறியா, நீ இங்கேயே அரசனாக இருந்துக்கோ, ஆரம்பம் உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னானே. ஐயோ, அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ் வேர்ல்டுக்கு அவர் தானே அரசராக இருக்கார். அது நம்ம ஜேக்கே அரசனாக கேட்கலாம், இவனை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே யோஞ்சிட பார்த்துட்டு, டேய் நீ ஜெய்ஹோப்பை தானே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னானே. அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிங்கின்னு மண்டையாடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி ஓகே, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஏஞ்சல் வேர்ல்டுலேயே இரு அப்படின்னு சொன்னானே. என்னது, நிஜமாவா? நிஜமாதான்டா, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக ஓடி போய் நம்ம ஜெய்ஹோப் நிற்கிறாரு. அப்படியே ஜெய்ஹோப் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி அவரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்து, என்னாச்சுடா, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான். இப்போ பார்த்து சாரி அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இனிமேல் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா இப்போ அப்படியே நம்ம சுகா என்ன பண்ணுறான்னா, நேராக ஓரக்கணை போட்டு நம்ம ஜிமினை பார்க்குறான். நம்ம அப்படியே ஜிமின் ஊத்துற மூஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குன்னு மூஞ்சி திருப்பிட்டான். யாரை பார்த்து இப்படி சொல்லியிருப்பான், என்ன தைரியம் தான் என்ன பார்த்து அப்படி சொல்லியிருப்பேன், காட்டு பூனை மூன்று போடா அப்படின்னு சொன்ன உடனே, யாரை பார்த்துல காட்டு பூனைன்னு சொல்கிறேன், நீ தானாடா இது என் கையை பிடிச்சி தர எழுதிட்டு போனது அப்படின்னு சொன்னானே. ஆமாண்டா, நான் தான்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நிறுத்துங்கண்ணே, உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன அப்படின்னு சொன்னேன்னே. நான் ஒரு விஷயம் சொல்லவா, அண்ணே நிறைய குடைச்சல் எனக்கும் என் அண்ணனுக்கும் கொடுத்துருக்காரு, அதுக்கு இதோ அண்ணா இருக்கிறானே அவங்களுக்கே இவனை கெட்டி வச்சுருங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், இவங்க 2 பேரும் ஃபைட்டிங் கப்புள்ஸாகவே இருந்துருப்படும், லைஃப் லாங் இவங்க 2 பேரும் ஃபைட்டிங் கப்புள்ஸாகவே இருந்துருப்படும். இவங்க 2 பேரும் ஃபைட்டிங் கப்புள்ஸாக இருந்தால் தான் பார்க்குற ஆர்மிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து ஜேகே கேட்குறான்.
அதன் மூலம் தான் இவங்க எல்லாத்தையும் ஃபைட்டிங் கப்புள்ஸ் தான் இந்த ஊரே பேசுது. என்ன உலகமே அவங்க 2 பேர்த்தையும் ஃபைட்டிங் கப்புள்ஸ் தான் சொல்லுது. நம்ம கதையிலே என்ன ஃபைட்டிங் கப்புள்ஸாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ இப்படியே டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஜேகேக்குமே ஒரு பாய் பேபி பிறந்திருக்கும். அந்த பாய் பேபிக்கு வந்து அழகாக குட்டி கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக அப்படி பல்லெல்லாம் கொஞ்சம் நீண்டுக்கிட்டு க்யூட்டாக இருக்குது. அண்டு நம்ம டேயை பார்த்தா இப்போ டீமன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆரமோட அம்மா வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒன்று சாப்பிடுவாங்கள்ல, அதை சாப்பிட்டு நம்ம டேயை பார்க்கும்போது இப்போ டீமன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜிமினுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வெளியே சண்டை போட்டுப்பாங்க. பட் ரூமுக்குள்ளே போனால் மட்டும் 2 பேரும் அப்படி கொஞ்சம் சாஃப்டாகிடுவாங்க. ரூமுக்குள்ளே வந்து சுகா வந்து ஜிமினை வாய் பேசவே விட மாட்டார். பட் ரூமுக்கு வெளியே வந்தால் ஜிமின் வந்து லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பார். பட் அது வந்து சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. பட் ரூமுக்குள்ளே மட்டும் 2 பேரும் சைலண்ட். அண்ட் நம்ம ஜிமினை பார்த்தாலுமே அவர் கொஞ்சம் டீமன் தான் தெரிவார். ஏன்னா அவருமே அந்த லீஃப் சாப்பிடுவார். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா நம்ம ஜின்னுக்கும் நம்ம ஆரமுக்குமே ஒரு க்யூட் பேபி பிறந்திருக்கும். அந்த பேபி வந்து அப்படியே குட்டியாக அழகாக ஏஞ்சலாட்டு வெள்ளையா அப்படியே க்யூட்டாக இருக்குது. அவள் பேர் வந்து நம்மி. அவள் வந்து கேர்ள் பேபி, இவன் வந்து ஒரு பாய் பேபி. அண்ட் இவன் பேர் குக்கி, அவன் பேர் வந்து நம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம யோஞ்சினுமே கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அண்ட் நம்ம ஜிமினும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு டியூரேஷன் டைம் எங்கேயோ போயிடுச்சு. அண்ட் ஓகேடா, இதோடி நம்ம ஆல்ஃபா டீமன் ஒமேகா ஏஞ்சல் முடிஞ்சுது. அண்ட் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் வரைக்கும் நான் ஃபோன் வாங்கவே இல்லை. எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. அண்ட் ஓகேடா, அண்ட் எடிட்டிங் வீடியோ வரதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எடிட்டிங் வீடியோ நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஜேகேயோட பிறந்தநாள் வேறு வருது. அவனுக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட்லாம் ரெடி பண்ணணும். எங்கள் அம்மாக்கிட்ட வேறு புது ஃபோன் வாங்கி தாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து வெயிட் பண்ணு. அது மட்டும் என் அக்கா பொண்ணு வேறு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அவளுக்கு வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. திங்கக்கிழமை அக்கா பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அது முடியட்டும், அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் ஃபோன் வருதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமைக்கு அப்புறம் வாங்கி தர்றது, திங்கக்கிழமைக்கு அப்புறம் பைசா ரெடி பண்ணி வாங்கி தரதுக்கு முன்னாடி எப்படினாலும் 1 வாரம் ஆயிரும். அது வரைக்கும் இதில் தான் போடணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்ருக்கேன், ஜேகேயோட பிறந்தநாளுக்கு முன்னாடி எனக்கு என் ஃபோனை வாங்கி தந்துருங்கம்மா, எப்படியாவது நான் அதில் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் அதிலே நான் பார்த்துக்கிடுவேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் அம்மா காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கி தராங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக என் ஃபோன் வந்துச்சுன்னா நல்லா பெட்டராகவே ரெக்கார்ட் பண்ணி வீடியோலாம் எடிட் பண்ணி அழகாக போடுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகேடா, பாய் ஆர்மிஸ், லவ் யூ.